அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அதில் சிபிஎஸ் நம்பர் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ சிபிஎஸ் நம்பர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ சிபிஎஸ் நம்பர் வந்து நம்ம இப்போது ஆன்லைன் வழியாக மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு வெப் போர்ட்டல் இருக்கும். அதில் போயிட்டீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் டேட்டா சென்டர் வந்து நம்மளுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் இதில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃபாகவும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சம்மந்தப்பட்ட எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ சிபிஎஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் எங்கேருந்து வாங்கிக்கலாம், அதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கான்டாக்ட் தி ரெஸ்பெக்டிவ் டிடிஓ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸ் Pay and Account Service in order to collect the DDO's user ID and password for login to the web page. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். அந்தந்த ஆஃபீஸில் இருக்கவங்க நீங்கள் கேட்டு அந்த செக்ஷன் பார்க்குறீங்கன்னா, சப்போஸ் பில் செக்ஷன் பார்க்குறீங்க, ஒரு புது எம்ப்ளாயி வராங்க, அவங்களுக்கு வந்து சிபிஎஸ் நம்பர் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அந்த கிரெடென்ஷியல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டா? இப்போ புதுசாக ஒரு ஆஃபீஸ் வருதுன்னா நீங்கள் வந்து போய் கிரியேட் பண்ணிக்கலாம். கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸோ இல்லை பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட்டா? அடுத்து ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, யூஸ் தி ஃபாலோயிங் வெப்சைட் அட்ரஸ் ஃபார் லாகின் டு யூஆர்எல். அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துங்க, cps.gov.in. இதுதான் வந்து உங்களோட அந்த வெப்சைட். அது நம்ம ஃபர்தராக நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்டா? அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் தி S1 ஃபார்ம் ஃப்ரம் தி சேம் வெப்சைட், ஃபில் இட் அப் மேனுவலி அண்ட் ஸ்கேன் தி சேம் ஆஸ் பர் தி இன்ஸ்ட்ரக்ஷன். ஒன்றும் இல்லை, S1 அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்கள் சப்ஸ்கிரைபர் ஃபார்ம் இருக்கு இல்லையா, நீங்கள் சிபிஎஸ் வந்து எந்த எம்ப்ளாய்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த எம்ப்ளாய்க்கு வந்து அந்த S1 ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்ததான் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் அந்த S1 ஃபார்ம் எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தெரிஞ்சுங்க. ஃபில் அப் தி ஆன்லைன் ஃபார்ம். இதை நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதை படித்து காமிச்சு சொன்னால் உங்களுக்கு இன்னும் வீடியோவில் டைம் ஆகுறதுனால அப்படியே சிம்பிளாக சொல்லிடுறேன், ரைட்டா? ஆன்லைன் ஃபார்ம் வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஆன்லைன்லேயும் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதையும் நீங்கள் மேனுவலாக ஸ்கேன் பண்ணதையும் வந்து ஜிடிசி கவர்மெண்ட் டேட்டா சென்டரில் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சிபிஎஸ் நம்பர் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ அலாட் பண்ணதையும் நீங்கள் அதே வெப்சைட்லேயே போயிட்டு உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடைசி பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, இது இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இஃப் தி சிபிஎஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஹேஸ் ஆல்ரெடி பீன் அப்டைன்டு, தேர் இஸ் நோ நீட் டு அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் நம்பர். ஸோ இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி வராங்க அப்படின்னா, வேறு சர்வீஸ்லேருந்து வராங்கன்னா சர்வீஸ் உங்களுக்கு எப்படி வந்து எலிஜிபிளோ அதே மாதிரி சிபிஎஸ் நம்பர் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு அங்கே இருந்திருக்கும். அந்த சிபிஎஸ் நம்பர் வச்சு தான் சேலரி வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்தோடனே நீங்கள் புது எம்ப்ளாயி அவங்களுக்கு வந்து ஒரு சிபிஎஸ் நம்பர் புதுசாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரைட்டா? இப்போ நிறைய அந்த தப்பு நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சிபிஎஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் அலர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சிபிஎஸ் நம்பரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் வந்து கைட்லைன்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, S1 ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். S1 அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை நீங்கள் கூகுளில் சிபிஎஸ் S1 அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அடித்தாலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணோடனே அந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே வந்து பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும், ஐ மீன் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும், ப்ளஸ் நீங்கள் பிளாக் இங்கில் தான் ஃபில் பண்ணணும், ரைட்டா? இந்த S1 ஃபார்மில் முக்கியமானது என்னென்னவோ நீங்கள் ஃபில் பண்ணணுன்றது மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும்ன்றதுனால என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் என்ன சைஸில் வந்து இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் ABCDன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். இதில் ஃபஸ்ட் பேஜில் செக்ஷன் ஏல ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களோட நேம் ஃபில் பண்ணுறீங்க. அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன், அப்படியே ஒரு தடவை பார்த்துங்க. ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு பார்த்துங்க, ரைட்டா? ஜெண்டர் என்னன்றது ஃபில் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, பர்சனல் டீடைல்ஸ் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. அப்படியே காமிக்கிற பாருங்க. ஸோ ஃபாதர்ஸ் நேம், பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன, ஸோ இந்த அட்ரஸ் டீட்டெயிலாம் இதில் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் வந்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்பர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக செகண்ட் பேஜில் டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, இதில் டிக் பண்ணிட்டு செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சிபிஎஸ் சம்மந்தமான அலர்ட் வந்து SMS வழியாக வேணுமா, இமெயில் அலர்ட் வேணும்னா எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறமா இங்கே கீழே வந்துட்டு நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. உங்களோட நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்னைக்கு டேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர், அதாவது இண்டிவிஜுவல் யாருக்கு வந்து சிபிஎஸ் நம்பர் அப்ளை பண்ணுறோமோ அவரோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், அந்த சப்ஸ்கிரைபரோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸு. ஸோ இங்கே வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதில் கேட்கும். டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, எந்த ஆஃபீஸ், என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன மினிஸ்ட்ரி கீழே வரீங்க,
டிடிஓ நம்பர் என்ன, பேசிக் சேலரி, பே ஸ்கேல் என்ன, ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இந்த பாக்ஸில் வந்து யார் கையெழுத்து போடணும்னா உங்களோட அத்தாரிட்டி டிராயிங் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, ஏன்னா அவங்க தான் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்த எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு யார் அத்தாரைஸ் பண்ணுவாங்களோ அந்த பர்சன். ஸோ டிடிஓ இங்கே வந்து சிக்னேச்சர் போட்டுட்டு போட்டதுக்கப்புறமா இங்கே டேட் என்னைக்கு டேட்டோ அந்த டேட்டில் போட்டு இங்கே வந்து உங்கள் ஆஃபீஸோட ரப்பர் ஸ்டாம்ப், டிடிஓவோட ரப்பர் ஸ்டாம்ப் வந்து நீங்கள் இங்கே வச்சுருங்க. நேம் ஆஃப் தி டிடிஓ போட்டுங்க, டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்றதை இங்கே ஃபில் பண்ணிங்க. அடுத்ததாக செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் நாமினேஷன் டீடைல்ஸ். ஸோ நாமினி ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க, ஸோ உங்கள் பசங்களுக்கு ஒரு 50%, 2 பேர் இருக்காங்கன்னா 50% கொடுக்குறீங்கன்னா நாமினி ஃபஸ்ட் நாமினி யார், செகண்ட் நாமினி யார் அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த், என்ன ரிலேஷன்ஷிப் வேணும், ஃபஸ்ட் நாமினி ஸோ சன்னா, ஒய்ஃப், ஸ்பௌஸா, ஸோ டாட்டரா, அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்க. பர்சன்டேஜ் ஷேர் வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு 50% கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட் நாமினி இங்கே 50%, செகண்ட் நாமினி 50% கொடுத்துருங்க. இங்கே 3 பேர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன பர்சன்டேஜில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்க. ரைட்டா? ரைட். இப்போ நேம் ஆஃப் நாமினிஸ் கார்டியன்ஸ் டீடைல்ஸ்ன்றது இங்கே என்னென்னா ஃபஸ்ட் நாமினி வந்து இப்போ மைனராக இருந்தால் கார்டியன் ஃபில் பண்ணுவோம். ஸோ நாமினி வந்து மைனராக இருந்தால் கார்டியன் யாரோ அந்த கார்டியன் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா செக்ஷன் டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை, இப்போதைக்கு அதை விட்டுருங்க. செக்ஷன் இ வந்து டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் திரும்ப வந்து நீங்கள் உங்கள் பேரை கொடுத்துட்டு உங்களோட டேட் என்ன டேட்டில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்களோ டேட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ரைட் சைடில் வந்து சிக்னேச்சர். ஸோ அவ்வளோதான். இது முடிச்சதுக்கப்புறமா இது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். செக்ஷன் ஏல நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும், எப்படிலாம் ஃபில் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஃபார்ம் டு பி ஃபில்டு லெஜிபிளி இன் பிளாக் லெட்டர்ஸ் அண்ட் இன் பிளாக் இங்க் ஒன்லி. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா டவுன்லோட் பண்ணிங்க. இதை டவுட்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ நீங்கள் இந்த S1 ஃபார்ம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் சிக்னேச்சர் இருக்கோ 2 இடத்துல நீங்கள் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல வந்து உங்கள் டிராயிங் ஆஃபீஸர் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபைல் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ நம்ம கவர்மெண்ட் டேட்டா சென்டர் கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டோம். இப்போது ஆன்லைனில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி அதில் கொடுத்துருந்த வெப்சைட் போர்ட்டல் நேம் பார்த்தீங்கன்னா cps.tn.gov.in இதுதான். ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னன்றதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும், ரெண்டாவது S1 ஃபார்ம்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு S1 ஃபார்ம் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த S1 ஃபார்ம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஜிஸ்டர், டிராஃப்ட் லிஸ்ட், ரிட்டர்ன் லிஸ்ட், பெண்டிங் SO AO அலாட்டட் லிஸ்ட். இது என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரைட்டா? இதில் ஃபஸ்ட் ரிஜிஸ்டர்ன்றது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. டிராஃப்ட் லிஸ்ட்ன்றது நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணிட்டு இருக்கும் போது சரி மீதை வந்து ஒரு சேவ் பண்ணி வச்சுட்டீங்க, அப்புறமேல எடுத்து நம்ம எடிட் பண்ணி நம்ம திரும்ப வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்படின்னா அது வந்து டிராஃப்ட் லிஸ்ட்டில் போய் சேவ் ஆகிருக்கும். ரைட்டா? ரிட்டர்ன் லிஸ்ட்ன்றது என்னன்னா நீங்கள் ஜிடிசிக்கு கவர்மெண்ட் டேட்டா சென்டருக்கு ஃபில் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஏதோ தவறு இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டிருந்தாங்கன்னா அந்த ரிட்டர்ன் லிஸ்ட்டில் அது காமிக்கும். ரைட்? அதில் வந்து உங்களோட என்ன ரீசனுக்காக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லியே காமிக்கும். அடுத்ததாக பெண்டிங் SO அண்ட் AO. அங்கே இருக்கிற SO லெவல் ஆஃபீஸர் AO லெவல் ஆஃபீஸரில் பெண்டிங்கில் இருக்கா, யார் லெவலில் பெண்டிங்கில் இருக்குது, அதில் அப்ரூவ் ஆயிடுச்சான்னு சொல்லி காமிக்கும். SO லெவலில் AO லெவலில் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அலாட்டட் லிஸ்ட்னு ஃபைனலாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாட்டட் லிஸ்ட்டில் உங்களோட அந்த எம்ப்ளாயோட பேர் வந்துடும். யாருக்கு வந்து நம்ம சிபிஎஸ் அப்ளை பண்ணணுமோ அவங்களோட பேர் வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த அலாட்மெண்ட் லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜிடிசி கைட்லைன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு S1 ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இது கேட்கும். இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன கேட்கும்னா டூ யூ ஹேவ் எனி ப்ரீவியஸ் சிபிஎஸ் நம்பர்னு கேட்டுரும். நம்ம ஆல்ரெடி அந்த கைட்லைன்ஸில் பார்த்தோம் கடைசி பாயிண்ட், ஏற்கனவே சிபிஎஸ் நம்பர் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இருக்கிற புது எம்ப்ளாய்க்கு சிபிஎஸ் நம்பர் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அல்டிமேட்டாக நோன் கொடுக்க போகிறோம். ஸோ நோன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிரும். சிபிஎஸ் அட்மிஷன் S1 ஃபார்ம் ஓப்பன் ஆகிரும். இது ஒன்றும் இல்லை சார், என்னென்னா நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஃபில் பண்ணீங்க இல்லையா, அதுவே ஆன்லைனில் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் வந்து கவர்மெண்ட்டாக இல்லை எய்டட் ஸ்கூல்னா நீங்கள் எய்டட் ஸ்கூல், லோக்கல் பாடிஸ்னால் லோக்கல் பாடிஸ், இப்போ பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல், இப்போ லோக்கல் பாடிஸ் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் பாடிஸில் செலக்ட் பண்ணிக்கணும். எய்டட் ஸ்கூல் ஃபுல்லாகவே எய்டன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் நான் அதை தவிர்த்து ரெகுலரில் வரவங்க கவர்மெண்ட்டில் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நேம் எப்பயும் போல் நேம் நீங்கள் என்ன நீங்கள் அந்த S1 ஃபார்மில் ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அப்படியே கேட்டே வரும்.
இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே பார்த்துங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லா டிபார்ட்மெண்ட் நேமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளான் நம்பர்ன்றது நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம், அது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது இப்போது. ஸோ இது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் செக் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். சரியா? ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் இப்போ என்ன காமிக்கிறேன்னா, அடுத்த பேஜில் என்ன வரும், நீங்கள் எப்படி அதை ஃபில் பண்ணணும்னு மட்டும் காமிக்கிறேன். ஃபைனலாக அதை நீங்கள் எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடுறேன். ரைட்டா? ஸோ நம்ம ஆஃப்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணதில் ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் முடிச்ச மாதிரி செக்குன்னு கொடுத்தோன்னே இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே பார்த்தீங்கன்னா யூசர் டீட்டெயில்ஸ், யூசர் பேங்க் டீட்டெயில்ஸ், நாமினேஷன் டீட்டெயில்ஸ், இந்த 3 நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி ஆன்லைனில் நீங்கள் ஆஃப்லைனில் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. ஃபைனலாக நாமினி டீட்டெயில்ஸ். ஸோ நாமினி டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க உங்கள் மேனுவல் ஃபார்மில். நம்ம சொன்னோம் இல்லையா, பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுக்குறது, நாமினியோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம ஃபில் பண்ணுவோம், என்ன ரிலேஷன்ஷிப் வேணும், இது எல்லாமே நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பேஜில் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்ச ஃபார்மை வந்து இங்கே லாஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் டிடிஓ ஆத்தரைஸ்டு S1 ஃபார்ம். நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபைலை வந்து நீங்கள் மேக்ஸிமம் 300 MB டைப் வந்து பிடிஎஃப்ல இருக்கணும். இதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். சரியா? ரைட்டா? ஸோ 300 MB கேபிக்குள்ளே தான் வந்து அந்த ஃபைல் நீங்கள் ஸ்கேன் பண்ணது இருக்கணும், பிடிஎஃபாக இருக்கணும். ஸோ இதை ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சப்மிட் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சப்மிட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் டேட்டா சென்டருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிரும். அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து தப்பு இருந்தால் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு சிபிஎஸ் நம்பர் வந்து அலாட் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட சிபிஎஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ ரிட்டர்ன் ஆகிடுச்சா, இல்லை வந்து எஸ்ஓ லெவலில் இருக்கா, ஏஓ லெவலில் பெண்டிங் இருக்கா, இல்லை அலாட்மெண்ட் ஆகி நம்மளுக்கு சிபிஎஸ் நம்பரே வந்துருச்சான்றதை எப்படி செக் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சப்மிட் கொடுத்தோன்னே எப்பயும் போல் நீங்கள் வழக்கம் போல் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதும் டேஷ்போர்டு பக்கத்தில் S1 ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, அதில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெஜிஸ்டர்ன்றது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா, அதுக்கான லிங்க் தான் அது. இப்போ டிராஃப்ட் லிஸ்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க இல்லை லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணது இங்கே உங்களோட பேரோட இருக்கும், சீரியல் நம்பர் 1ன்னு போட்டு உங்களோட நேமு டிபார்ட்மெண்ட்டோட போட்டு இந்த இடத்துல எடிட்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ரைட்டா? இப்போ டிராஃப்ட்டில் எதுவும் இல்லை லிஸ்ட்டில், அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ டிராஃப்ட்டில் இருந்தால் நீங்கள் திரும்ப எடிட் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் என்னென்னலாம் மீதம் ஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு S1 ஃபார்ம் ஆஃப்லைனில் பண்ணதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப சப்மிட் கொடுத்தீங்கன்னா டிராஃப்ட்லேருந்து போயிடும். ரைட்டா? ரைட். அடுத்தது டிராஃப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். இந்த ரிட்டர்ன் லிஸ்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஜிடிசி கவர்மெண்ட் டேட்டா சென்டருக்கு அனுப்பின அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஏதோ தப்பு இருக்கிறதுனால அவங்க வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டாங்கன்னா இந்த ரிட்டர்ன் லிஸ்ட்டில் காமிக்கும். இதில் ரீசன் ஃபார் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு என்ன காரணத்துக்காக அது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கரெக்ட் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ரைட். அடுத்ததாக மூணாவது என்ன இருக்குன்னா பெண்டிங் எஸ்ஓ ஏஓ. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தது வந்து அங்கே எஸ்ஓ லெவல் ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஏஓ லெவல் ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ எஸ்ஓ லெவலில் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா ஏஓ லெவலில் ஃபைனலாக அப்ரூவ் பண்ணணும். ஸோ எந்த லெவலில் அது பெண்டிங் இருக்குன்றத இந்த ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபைனலாக நீங்கள் அலாட்டட் லிஸ்ட், இந்த அலாட்டட் லிஸ்ட்ன்றதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆகி வந்திருக்கோ, இப்போ எல்லா கரெக்ஷன் எதுவுமே இல்லை, அவங்க வந்து ஏஓ லெவலில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் வந்து அவங்களோட பேரோட வந்துடும். ஸோ டிபார்ட்மெண்ட் என்னன்றது வந்துடும். இந்த அலாட்மெண்ட் நம்பர்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் சிபிஎஸ் நம்பர். இந்த அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே டீட்டெயில்ஸ் ஆக்ஷன் அலாட்மெண்ட் லெட்டர்னு இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் இங்கே சிபிஎஸ் நம்பர் கேட்கும், இங்கே டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இப்போ சிபிஎஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துருங்க. சிபிஎஸ் நம்பர் வந்து இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, போன ஸ்க்ரீனில் காமிச்சோம்ல, சிபிஎஸ் நம்பர் அலாட்டட் சிபிஎஸ் நம்பர்னு சொல்லிட்டு அந்த சிபிஎஸ் நம்பர் இங்கே கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை நீங்கள் கொடுத்து உள்ளே லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு S1 அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் நம்பர் வந்து நம்மளுக்கு அலாட் ஆகி வந்துச்சு இல்லையா, அந்த லெட்டர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம், அலாட்மெண்ட் லெட்டர் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சிபிஎஸ் நம்பர் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிடுங்க, டைப் பண்ணாலும் சரி இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி. டேட் ஆஃப் பர்த் அந்த சப்ஸ்கிரைபரோட எந்த எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம சிபிஎஸ் நம்பர் அப்ளை பண்ணுமோ அவரோட டேட் ஆஃப் பர்த், அஃபீஷியல் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் போடணும் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட்டில் போட்டுங்க. அதாவது டேட் ஹைஃபன் மந்த் ஹைஃபன் இயர், இந்த டேட் ஆஃப் பர்த் தான் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் போடணும். போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் லாகின் கொடுங்க. ஸோ லாகின் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில்
மொபைல் நம்பர் as per ஒரு ரெக்கார்ட் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது. ஸோ அதில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்கும். ஸோ எஸ்னா எஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிங்க, இல்லை நோனா நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே லெஃப்ட் சைடில் அலாட்மெண்ட் லெட்டர்னு இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த அலாட்மெண்ட் லெட்டர்ன்ற லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த காப்பி வந்து நீங்கள் எஸ்எல்எஸ் செக்ஷனில் பார்க்குறவங்க வந்து ஒன்று ஃபைலுக்கு வச்சுக்கிட்டு ஒன்று வந்து இண்டிவிஜுவலுக்கு கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சிபிஎஸ் நம்பர் வந்து எப்படி அப்ளை பண்ணி நம்ம ஜிடிசிக்கு அப்ளை பண்ணி எப்படி வந்து சிபிஎஸ் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ளாய் ஐடி கிரியேட் பண்ணுறதுன்றது தான். நான் எம்ப்ளாய் ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படின்றத முன்னாடியே போட்டிருப்பேன். ஸோ அதில் சிபிஎஸ் நம்பர் வந்து எப்படி அப்ளை பண்ணுன்றதை நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுங்க. ரைட்டா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நன்றி.